இவங்கள நம்பி நம்ம பொழப்பு தான் கூடிய சீக்கிரம் சிரிக்க போகுது போல. என்ன ப்ரோ நீங்க நார்மலா ஒருத்தவங்க சிரிக்கிறது கூட உரிமை இல்லையா? என்ன அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எந்தெந்த இடத்துல சிரிக்கணும்னு இருக்கலாம். இடம் பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ். 10 வயசு சின்ன குழந்தைய வந்து அந்த படுபாவி பசங்க ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதுல கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. லைவ் சேனல்ல இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் கூட ஏஐ எடிட்டட் போல அப்படின்னு நினைச்சா, அப்புறம் தான் தெரியும் இது ஏஐ எடிட்டர்லாம் இல்ல, ஒரிஜினல்லாம் சொல்லி நிறைய நியூஸ்ல கன்ஃபார்ம் பண்ணி வேற போடுறாங்க. இதே தான் நம்ம வீட்டுல ஒரு ஆளுக்கு நடந்திருந்தா நம்ம இப்படி உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போமா? எப்படி கொந்தளிச்சு போய் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க, அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், தைரியம் கொடுக்கணும். எவ்வளவு பேர் பெண் குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பயத்துல இருப்பாங்க தெரியுமா? வெளியில விடுறதுக்கு கூட, வீட்டுல தனியா விட்டுட்டு போறதுக்கு கூட அவ்வளவு ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. இப்படிலாம் வந்து ரேப் கேசஸ் இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல கூடிட்டு இருக்குன்னு பயத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். அந்த இடத்துல வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு இந்த போலீஸ் மேல இப்படி பண்றவங்க மேல என்ன நம்பிக்கை இருக்கும்? நம்பிக்கை இருக்காதுங்க. அது ஒரு பெரிய சென்சிட்டிவான கேஸ். உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம் அப்படின்னு இருந்தா வேலைக்கு ஆகாதுல்ல.